ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு குறித்தான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையான அரசு பணிகளில் பதவி உயர்வின் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கி தமிழ்நாடு அரசு கடந்த ஜூன் மாதம் உத்தரவிட்டிருந்தாங்க. அரசால் கண்டறியப்படும் பதவிகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தாங்க. அரசு பணியில் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வுல 4% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பில் நீண்ட நாட்களாக கோரிக்கையை வச்சுட்டு வந்தாங்க. மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தின்படி 4% இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆந்திரா, கேரளா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அரசு பணிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் இந்த 4% இடஒதுக்கீடு அமலில் இல்லாத போது மாற்றுத்திறனாளிகள் நலசங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வந்துச்சு. சட்டசபை கூட்டத்தொடரிலும் இதற்கான மசோதாவை அரசு நிறைவேற்றி தந்தாங்க. இந்த நீண்ட நாள் கோரிக்கைக்கு தமிழ்நாடு அரசு செவி சாய்த்து அதற்கான உத்தரவு கடந்த ஜூன் மாதம் பிறப்பிச்சிருந்தாங்க. அந்த உத்தரவுக்கான அரசாணையை தான் தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கு. அதில் எந்த மாதிரியான நிலை, தேர்வு செய்யப்படும் முறை, எந்த பதவிகள் என்ற அனைத்து அம்சங்களும் அதில் அடங்கியிருக்கு. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு தொடர்பான அரசாணையை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் மாற்றுத்திறனாளிகள் மேற்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களின் தகுதிகளுக்கு ஏற்ப பதவிகள் என்ன என்ற விவரங்களை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது துறை வாரியான மேலாளர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு எந்த மாதிரியான சவால்களை உடைய மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்து பணியமர்த்த முடியும் என்று அரசாணையில் விளக்கம் தந்திருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற 119 பணிகளை நிபுணர் குழு மூலம் தேர்வு செய்ய அந்த அரசாணையில் உத்தரவிட்டிருக்காங்க. அதில் 4 நிலைகளுக்கு ஏற்ப ABCD என்ற பிரிவில் 119 பதவிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. நிபுணர் குழுவால் தேர்வு செய்யப்படும் அந்த 119 பணிகளுக்கு மட்டுமே தான் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத இந்த அரசாணை மூலமாக தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க.